நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கான பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, தேங்காய் தண்ணி. அந்த தேங்காய் தண்ணியில் வந்து சத்துக்கள் நிறைய இருக்குது. அது நம்ம செடிகளுக்கு நிறைய வழியில் பயன்படுது. அது எப்படி ரெடி பண்ணலாம், செடிகளுக்கு எப்படி பயன்படுத்தலாங்கிறத பற்றி தான் இன்றைக்கி இந்த பதிவில் பார்க்க போகிறோம். இது பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் தேங்காய் எண்ணெய் ஆட்டுறதுக்கு தேங்காய் உடச்சி போட்டிருந்தேன். அதிலேருந்து தான் இந்த தண்ணி நான் எடுத்துருக்கிறேன். உங்களுக்கு இவ்வளோ காலம் தான் வேணும் அப்படின்னு தேவையில்ல, ஒரு டம்ளர் கிடைச்சாலும் போதும். ஒரு செடிக்கு நீங்கள் அதை வச்சு பயன்படுத்தலாம். சரி வாங்க, அது எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம எடுத்து வச்சிருக்கிற அந்த தேங்காய் தண்ணியை ஒரு வடிகட்டி வச்சு ஒரு பாத்திரத்தில் வடிகட்டிக்கோங்க. வடிகட்டுற இந்த தேங்காய் தண்ணியை ஒன்று இல்லைனா ஒரு 2 நாளைக்கு அப்படியே மூடி வச்சுருங்க. நிழலான இடத்துல வச்சுருங்க. இந்த தேங்காய் தண்ணியில் பார்த்தீங்கன்னா செடிக்கு தேவையான வைட்டமின்ஸ், அப்புறம் கார்போஹைட்ரேட்டு, சோடியம், அப்புறம் பொட்டாசியம், மினரல்ஸ் சத்துக்கள் நிறைய இருக்குது. இதை நீங்கள் வாரத்துக்கு ஒரு 2 முறை பயன்படுத்திட்டு வந்தீங்க அப்படின்னா உங்கள் செடியோட தண்டு பகுதி வளர்ந்து செடி நல்லா ஆரோக்கியமாக இருக்கும். இப்போ 2 நாள் ஆகிருச்சு, நான் அதை திறந்து பார்த்துருக்கேன். பாருங்கள், இது மாதிரி தான் நுர மாதிரி வந்திருக்கும். இப்போ நம்ம அதை மிக்ஸ் பண்ணி செடிகளுக்கு தெளிக்கலாம். இப்போ ஒரு பங்கு நீங்கள் தேங்காய் தண்ணி எடுத்தீங்க அப்படின்னா 2 பங்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. உங்கள்கிட்ட தேங்காய் தண்ணி 1 டம்ளர் தான் இருக்குது அப்படின்னா அதுக்கு நீங்கள் 2 டம்ளர் தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு செடிகளுக்கு பயன்படுத்தும் போது அந்த வேர் பகுதியில் இருக்கிற மண்ணை நல்லா கிளறி விடுங்க. கிளறி விட்டுட்டு ஊற்றுங்க. அப்படின்னா தான் இந்த சத்துக்கள் வந்து மண்ணில் டைரெக்டாக இறங்கி வேர்களுக்கு போகும். அதுதான் செடிகளுக்கும் நல்ல பலனை கொடுக்கும். நம்ம எப்போதும் பண்ணுற மாதிரி இந்த கரைசலை காலையிலையோ அல்லது சாயங்காலமோ பயன்படுத்தக்கூடாது. 10 to 11 மணி அந்த நார்மல் வெயில் வர்ற டயத்தில் தான் நீங்கள் பயன்படுத்தணும். ஏன் அப்படின்னா இதில் இனிப்பு சுவை இருக்கிறதுனால எறும்புகளோ மற்ற பூச்சிகளோ செடிக்கு வரும். அது நம்மளே சொந்த தோட்டத்துக்கு வினை வச்ச மாதிரி ஆயிரும். கீரைகளுக்கு இதை நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள். புதுசாக விதைச்சிருக்க விதைகளுக்கும் இதை நீங்கள் பயன்படுத்துங்க. செடிகளில் நல்லா ஆரோக்கியமாக வளரும், பச்சை பசைகள்னு இருக்கும். இது நீங்கள் வாரத்துக்கு 2 முறை அப்படி ஒரு மாதத்துக்கு நீங்கள் பயன்படுத்திட்டு வரும்போதே உங்களோட செடிகளில் ரிசல்ட் நல்லா தெரியும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான பதிவு முடிஞ்சுது. நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற அந்த நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் எப்போதும் சொல்கிற மாதிரி தான் நம்ம சேனலில் எப்போதுமே பயனுள்ள வீடியோ தான் போடுவோம். உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் பயன்படுத்திட்டு ரிசல்ட்டை கமெண்டில் சொல்லுங்கள். நன்றி.